மாணவர்கள் அனைவரும் அமைதி காக்கவும். எதற்காக இப்போராட்டம் என்றால், இந்த ஆண்டு நம் பள்ளியில் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் நடக்க வேண்டும். இதை பற்றி பேச நம் மாணவ தலைவர் சக்தியை அழைக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பை விட ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த மேக்ஸ் சார் என்ன பண்றாரு நினைக்கிறீங்க? 10வது எடுக்க வேண்டிய கணக்கு 8வது எடுக்கிறாரு, 8வது எடுக்க வேண்டிய கணக்கு 12வது எடுக்கிறாரு. எதுக்கு மேக்ஸ் சார் பத்தி பேசுறான்? இங்கிலீஷ் ஸ்பீட்ல இங்கிலீஷ்ல தான் பேசணுமா? சரி, இங்கிலீஷ் தெரியாத எங்களுக்கு டெய்லி ஒரு ஹாலிவுட் படத்தை ஸ்கூல்ல போட்டு விடுங்க. இவன் ஸ்போர்ட்ஸ் நடத்துற பத்தி பேச சொன்னா படத்தை போடுங்க சொல்றான். அதெல்லாம் விடுங்க. இந்த பிடி சார் என்ன பண்றாரு? முடிவெட்டல அடிக்கிறாரு, லேட்டா வந்து அடிக்கிறாரு, உனக்கிட்ட பேசினாவே அடிக்கிறாரு. ஒரு ஸ்டூடெண்ட் என்னதான் பண்ணுவான்? சரி டேய், நீ பேசுறதுக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு? சம்மந்தம் இருக்குடா. பிரின்சிபல் என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? பிரின்சிபல் பத்தி பேசி பிரச்சனையை மாட்டி விட்டுறாதரா? என்னடா பிரச்சனை வரப்போகுது? ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் படிப்பான்? காலையில ஸ்பெஷல் கிளாஸ், சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ், ஏன் சனிக்கிழமை கூட ஸ்பெஷல் கிளாஸ். டேய், பிரின்சிபல் வராறான். ஏய், கிளாஸ் ஃபார்ம் என்னடா பண்றீங்க எல்லாரும்? சார் ஒன்றும் இல்லை சார், ஸ்போர்ட்ஸ் டேக்காக. டேய், எல்லா வருஷமும் நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே எல்லாம் நடந்து தானே இருக்கு. அப்புறம் என்னடா உங்களுக்கு பிரச்சனை? இல்லை சார், இந்த வருஷம் நடக்கணும்னு தான். டேய் சரி, ஏதோ நல்ல விஷயத்துக்கா பண்றீங்க, மன்னிச்சு விட்டுறேன். உடனே எல்லாம் கிளாஸ் ரூம் போறீங்க. ஓகே சார், வாடா போலாம். டேய் அதெல்லாம் இருக்கட்டும், டீச்சர்ஸை பத்தி யாரா பேசுனா? சார் சார் அது யாருன்னு எங்களுக்கு தெரியல சார். ஓ, உங்களுக்கு யாருன்னு தெரியாது. பிடி சார், கையோட கேமரா செக் பண்ணுங்க, யாருன்னு பார்த்து கையோட டிசி கொடுத்துருவா. பேசியா? டீச்சரை பத்தி யாரா பேசுறீங்க? இந்த பிரின்சிபல் யாரும் காட்டுறேன்டா.